கர்த்தர் எதுக்கு சாட்சி? நீங்கள் 2 பேர் திருமணத்துக்கு வந்து நிற்கும் போது இங்கே எத்தனை திருமணம் நடக்குது? ஒரு வருஷத்துக்கு 40 திருமணத்துக்கு மேலே நடக்குதுங்க. எனக்கு இந்த திருமணம் இதெல்லாம் மறுபடியும் மனப்பாடம் ஆயிடுச்சு. பண்ணி 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 நூற்றுக்கணக்கான திருமணத்தை. ஆனாலும் நான் விடுறதில்லை. திருமணத்தை ஒரு பெரிய ஒரு அது ரொம்ப கவனமாக நாங்கள் செய்கிறோம். அதில் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்கிறதுக்கு நாங்கள் முற்படுறோம். ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது பாருங்கள். திருமணத்தில் எல்லாம் அவசரத்தில் இருக்கிறாங்க. விருந்துக்கு போனோம், போய் தலையை காட்டிட்டு போனோம், வந்துட்டோன்னு காமிக்கணும், இந்த அவசரத்தில் இருக்கிறாங்க. இங்கே எங்கே திருமணத்தில் பிரசங்கம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம எந்திரிச்ச உடனே எல்லாம் டைம் பார்ப்பாங்க. இவர் வேறு எந்திரிச்சிட்டாரு, எத்தனை மணிக்கு முடிய போதோ, ஏன்னா இவங்க வந்ததே லேட்டு, எத்தனை மணிக்கு முடிய போதோ. அதாவது திருமணங்கிறது சும்மா ஒரு முக்கியமே இல்லாத ஒரு இது மாதிரி. வந்தோம், மாலையை மாற்றினாங்களா, போ தாலியை கட்டினாங்களா, ஓடுவோம் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் ஊபரை கூப்பிடு போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய இது என்ன நாங்கள் விடுறதில்ல. நாங்கள் கரெக்டாக அதில் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே கட் பண்ணி முடிப்போம். ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே திருமணம் நடக்கிறது கொஞ்சம் நிமிஷம்தான். ஒழுங்காக வசனத்தை பிரசங்கம் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா சொல்ல வேண்டிய காரியத்தை அன்னைக்கு கூடிய மட்டும் சொல்லுவோம். ஏன்னா எல்லோரும் வந்து இங்கே கேட்டவங்களாக இருக்க மாட்டாங்க, சபைக்கே வராதவங்களாம் இருப்பாங்க. 2 பக்கம் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க. பிரசங்கம் வந்து அவங்க 2 பேருக்கு கிடையாது. அவங்க 2 பேர் கவனிக்கிறாங்களான்னு கூட தெரியாது. அன்னைக்கு அவங்க மனசு எங்கே இருக்குதோ யாரு கண்டா, அவங்க எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குதோ அவங்க கவனிப்பாங்களோ கவனிக்க மாட்டாங்களா. நான் நினைக்கிறேன் கவனிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க கனவில் இருப்பாங்க. ஆகவே நான் வந்து வந்திருக்கவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது, வந்திருக்கிற ஆளுங்க அவங்க கொஞ்சம் கவனிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது. அப்போ 2 பேர் வந்து அங்கே உட்காரும்போது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதி கொடுக்கும்போது நான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் 2 பேருக்கு நடுவில் கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதியை கொடுக்கும்போது அவர் சாட்சியாக இருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, அவர் தான் சாட்சி. ஆமாம், 2 பேர் சாட்சி கையெழுத்து போடுவாங்க. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. யாரையா போடுன்னா போட்டு போயிடுறாங்க. சில ஆஃபீஸுங்கள்லாம் போனீங்கன்னா சும்மா 10 ரூபா கொடுத்தவங்க கையெழுத்து போடுறதுக்கு ஆள் இருக்கான். அந்த கையெழுத்தில் பெரிய சாட்சிங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலே பெரிய சாட்சி. சாகாதவர், என்றென்றைக்கு இருக்கிறவர், உண்மை உள்ள தேவன், அவர் சாட்சியாக நிற்கிறார். அங்கே அவர் சொல்கிறார், உன் இளம் வயதின் மனைவியோடு நீ பண்ணி கொண்ட உடன்படிக்கை, உன் உடன்படிக்கையின் மனைவியாச்சு, அதுக்கு நான் சாட்சின்றார். அதனால தான் இங்கே இவளை பற்றி இப்படி பேசுகிறார். தன் இளவயதன் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. தேவனுடைய உடன்படிக்கை எங்க மறந்தா? புருஷனை விட்டுட்டு அவ்வளோதான். அதுதான் புருஷனை விட்டது தான் என்ன, தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து விட்டாள்.